தொடு தொட்டா ஐயா வணக்கம். எனக்கு சிஸ்டத்தில் ஏதோ தொழில்நுட்ப காரணமாக என்னால் உள்நுழைய முடியவில்லை. அதனால அம்மா ஃபோன்லேருந்து பேசுகிறேன். சரிங்க சகோதரி. அப்படியே நீங்க தொடரலாம். நன்றி, நன்றிங்க. இடையூறுக்கு மன்னிக்கவும். இது ஃபஸ்ட்டு கிளாஸுங்கனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். இயற்கை கொஞ்சம் நர்வஸாக இடையூறு ஆயிட்டது. என்னோட தாய் தந்தையின் ஆசையோடும் குருவின் அருளாசியோடும் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலோடும் இந்த பயணத்தை தொடர விரும்புகிறேன். அனைவரோடும் ஆசையும் வாழ்த்துக்களோடும் ஆரம்பிக்கிறேன். வணக்கம், நான் சாமுண்டீஸ்வரி. இன்னைக்கு தலைப்பு சரிவிகித உணவு அப்படிங்கிறத பற்றி நம்ம டாபிக் எடுத்திருக்கோம். சரிவிகித உணவு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறதுல எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கணும். அது பேலன்ஸ்டு எல்லாமே பேலன்ஸ்டு அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா அறுசுவையும் அப்புறம் அறுகுணங்களையும் சீரமைக்கிறது. அப்புறம் நம்ம வாழ்வியல்ல நம்மளோட என்ன விகிதாசாரத்தில் நம்மளோட உணவு முறைகளை உள்ளே எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்வியல், ஆயுட்காலம், நம்மளோட சந்தோஷம், சுகம், துக்கம் எல்லாத்துக்கும் காரணம் பேஸ் அது உணவு முறையினால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது. இதில் நம்ம எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, உணவில் என்ன பேலன்ஸாக எடுத்துக்கணும்னா மாவுச்சத்துன்னு இருக்குது, நார்ச்சத்து, புரதச்சத்துன்னு இருக்குது, கொழுப்புன்றது ஒரு சத்து இருக்குது. இதெல்லாம் சரிவிகிதத்தில் எடுத்துக்கணும். எவ்வளோ எடுத்துக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதை எடுத்துக்கிறோம். மாவுச்சத்து அப்படிங்கிறது என்னெல்லாம் அதில் உட்பொருளில் வரும் அப்படின்னா அரிசி வகைகள் வரும், தானிய வகைகள் வரும். சிறுதானியமும் கார்போஹைட்ரேட்டில் தான் வரும், மாவுச்சத்தில் தான் வரும். அரிசி வகைகளில் வர்றதும் கார்போஹைட்ரேட்டில் தான் வரும். இதில் பாலிஷ்டு, செமி பாலிஷ்டு, ஃபுல் பாலிஷ்டு, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரைஸ்லேயே மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி, பிள்ளைக்கார், பூங்கார் அரிசி அப்படின்னு நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இப்போ மீட்டு எடுத்துகிட்ருக்குறோம். அதுவும் மாவுச்சத்தில் தான் அடங்கும். அதில் என்ன அன்பாலிஷ்டாக வரக்குள்ள அதில் நார்ச்சத்து, கரையக்கூடிய நார்ச்சத்து நம்ம பாரம்பரிய அரிசியில், பாலிஷ் பண்ணாத அரிசியில் நிறைய மிகுந்து இருக்கிறதுனால நம்ம அதில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதில் பாலிஷ் பண்ணி ஏன் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பாலிஷ் பண்ணக்குள்ள அந்த மேல் இருக்கிற அந்த தோல் நீக்கப்படுறதுனால அதுதான் ஃபைபர் சத்து, அதில் தான் நமக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பாலிஷ் பண்ணி எடுக்கிறோம்னா இப்போ கோதுமையும் மைதாவும் என்ன வித்தியாசம்னா, மைதாவும் கோதுமை மாவு தான். கோதுமை மாவும் அந்த வீட்டிலேருந்து தான் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதை மைதாவாக கன்வெர்ட் ஆகக்குள்ள அது நிறைய ப்ராசஸ் பண்ணி படிநிலைகளில் கடந்து வரக்குள்ள அதனோட இயல்புத்தன்மை மாறிடுறதுனால அதை உணவில் எடுத்துக்க வேண்டாம், எடுத்துக்கணும்னு சூழ்நிலை வந்தாலும் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கப்படுறோம். அந்த கோதுமைன்னு உள்ள போனாலும் அதுவும் கார்போஹைட்ரேட் தான். ராகி, கம்பு, சிறுதானிய வகைகள் பார்த்துட்டிங்கன்னா குதிரைவாளி, வரகு, தினை, சாமை அரிசி அப்படிங்கிற அரிசிகள் எல்லாமே வந்தீங்கன்னா அதுவும் கார்போஹைட்ரேட்டில் தான் வரும். அதெல்லாம் எந்த விதத்தில் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது. இப்போ அரிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அன்பாலிஷ்டு அரிசி, பாலிஷ் பண்ணாத அந்த மேல் தோல் நீக்கப்படாத அரிசியை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா முழு சத்தும் நமக்கு கிடைக்குது மாவு சத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி நம்ம சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னக்குள்ள அதுவும் மார்க்கெட்டில் பாலிஷ் பண்ணி வந்துட்டுருக்கு. அதை நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இது பாலிஷ்டா அன்பாலிஷ்டா முழு தானியமாக இருக்கா அப்படிங்கிறத அந்த செக் பண்ணி நம்ம வாங்கிக்கிறது நல்லது.
அதே அரிசிய நம்ம வந்து நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி, அரைச்சு, கூழாக்கி நம்ம சாப்பிடக்குள்ள, மைதாவுல என்ன கன்டென்ட் இருக்கோ, நீங்க அரைக்கக்குள்ளயும் அதே கன்டென்ட்ல வந்துரும். அதனால எதையும் ரொம்ப கூழாக்கி, ரொம்ப நைஸ் பவுடராக்கி எடுத்துக்காம, அந்த குருண பதத்திலேயே நம்ம எடுத்துட்டோம்னா, முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். மாவு சத்த பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதிலே கோதுமையிலே பார்த்தீங்கன்னா, முழு தானியம் இருக்கு. அதே புரோக்கன் கோதுமைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதிலே வந்து இந்த உப்புமாவுக்குள்ள வர ரவைன்னு ஒண்ணு இருக்கு. இதில அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாவு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபைன் ரிஃபைன்ட் ப்ராசஸ்ல மைதா மாவுன்னு இருக்கு. இப்போ கோதுமையில நம்ம இவ்வளோ படிநிலைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இதே படிநிலைகள் அரிசிக்கு போனீங்கன்னா, அந்த படிநிலைகள் நமக்கு தெரியறதில்ல. இப்ப இதில முழு கோதுமைய நம்ம முழுசா இப்ப அரிசி வடிச்சு சாப்பிடுற மாரி முழு கோதுமைய வடிச்சு சாப்பிட முடியாது. ஆனா அதுக்கு அடுத்தது உடைச்ச கோதுமைன்னு ஒண்ணு இருக்கு. புரோக்கன் வீட் அப்படின்னு கேட்டா கிடைக்கும். அப்படி இல்லன்னா குருணன்னு கேட்டா கிடைக்கும். குருணன்னா அ அது என்ன உப்புமாவுக்கு செய்யற கோதுமையும் குருணன்னு தான் விக்கிறாங்க. இது புரோக்கன் குருமையும் பார்த்தீங்கன்னா, குருணன்னு தான் குடுக்குறாங்க. நம்ம பார்க்கக்குள்ள சைஸ்ல எது பெருசா இருக்குங்கிறத பார்த்து எடுத்துட்டு அத சாப்பாட நம்ம அம் சாதாரணமா சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சோம்னாக்கா, நம்ம அரிசி எப்படி வடிக்கிறோமோ, அதே மாதிரி வடிச்சு, அந்த கோதுமை சாப்பாடோட நம்ம குழம்பு, கீரை, ரசம், பொரியல், பிரியாணி, பாயாசம் என்னெல்லாம் நம்ம அரிசியில உணவுல நம்ம வெரைட்டியா எடுத்து செய்றோமோ, அதே மாதிரி அதுலயும் செய்து சாப்பிடுறதுக்கு உண்டான வழிநிலைகள் நெறைய இருக்கு. இதுக்கப்புறம் மாவுச்சத்துன்னு போனீங்கன்னா, அதுக்கு அடுத்தது ஃபைபர் ஓரியன்டடா வரும். ஃபைபர் ஓரியன்டட்னா நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து எது எதுலலாம் இருக்கு அப்படின்னு நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா காய்கறியிலயுமே இருக்கு. சரிவிகிதங்கள் விகிதாச்சாரத்துல கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இப்ப கீரையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான் உங்களுக்கு. காய்கறியில எல்லா காய்கறியிலும் காய்கறியிலயும் மாவுச்சத்து உண்டான பொருள் இருக்கு. அதெல்லாம் எது எது பூமிக்கு அடியில விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, ஹம், அந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கிழங்கு வகையிலெல்லாம் மாவோட கண்டென்ட் அதிகமா இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபைபர் கண்டென்ட் கம்மியா இருக்கும். இதுதான் அதுல இருக்கிற விஷயம். அதே மாதிரி நம்ம நாட்டு காய்கறிகள் சுரக்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அது மாதிரி கொடி வகைகள்ல எடுத்துட்டிங்கன்னா எல்லா காய்கறியிலுமே ஃபைபர் ஓரியன்டட் அதிகமா இருக்கு. அந்த ஃபைபர்லாம் நம்ம உள்ள எடுத்துக்கிறதுனால என்ன நமக்கு உடல் நிலையில என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதில் கிளியர் ஆகுறது ஃபர்ஸ்ட் அவசியம் இன்னைக்கு நான் ஒரு பிளேட்ல நார்ச்சத்து உண்டான பேலன்ஸ்டு டயட்ல அப்புறம் அதிகம் கம்மியான மாவுச்சத்து, அதிகமான நார்ச்சத்து, புரதம் அதுக்கு அடுத்தது கொழுப்புச்சத்து, இதெல்லாம் பேலன்ஸ்டாக எடுத்துட்டேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ஃபர்ஸ்ட் அவர்ஸ்ல இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா அடுத்த 8 மணி நேரத்தில் நான் கண்டிப்பாக மலச்சிக்கல் வெளியில் போயே ஆகணும். இது ஒரு நாள் இதே நம்ம ரொட்டீனா நம்ம கையில எடுக்கக்குள்ள டெய்லி நம்மள வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதே மாவுச்சத்து நம்ம அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கான்ஸ்டிபேஷன் நிற்கும். நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட்றதோட உணவு வந்து நாளைக்கு காலையில ரிசல்ட் தெரியும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு அதனோட ரிசல்ட் தெரியணும். அதுதான் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. நார்ச்சத்து பேலன்ஸ்டு டயட். இதுல நார்ச்சத்துல கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு. அது மாதிரி நிறைய விகிதாச்சாரங்கள்லாம் அதில் இருக்கு. புரதம் எடுத்துட்டிங்கன்னா புரோட்டீன். புரோட்டீன் வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட வெயிட்டை கால்குலேட் பண்ணி இப்போ நான் ஒரு 60 கிலோ இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டெய்லி நான் 6 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். அந்த 6 கிராம் நான் புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா, எது எதுலெல்லாம் புரோட்டீன் இருக்குங்கிறத தேடுதல் இருக்குது. புரோட்டீன் எல்லா எது எதில் இருக்குன்னா, பயறு வகைகள்ல எல்லாமே இருக்குது. கொண்டக்கடலை, பட்டாணி, சோயா, வேர்க்கடலை, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு பருப்பு வகைகளில் எல்லாமே
நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, பயறு, அது எல்லாமே வந்து புரதத்தில் தான் கன்வெர்ட் ஆகும். இது நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு? இது வந்து வெஜிடேரியன்லாம் இதில் இருக்குது. இதில் நான்வெஜ்ஜுன்னு போயிட்டிங்கன்னா பால் சார்ந்த பொருளில் புரதம் நிறையா இருக்குது. மீன், சிக்கன், ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க, சிக்கன், மட்டன், அதிலெல்லாம் இருக்குது. இதில் எவ்வளோ நான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு? புரதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கிறோமோ அதில் எவ்வளோ, இப்போ 60 கிலோன்னா 6 கிராம் எடுத்துக்கிறோம்னாக்கா அந்த 6 கிராம் புரோட்டீன் எது எதுலலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தேடி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி, நான் இப்போ ஒரு 60 கிலோன்னா 6 கிராம் புரோட்டீனுக்கு நான் இவ்வளோ கிராம் நான் வந்து பருப்பு எடுத்துக்கணும், இவ்வளோ மீட் எடுத்துக்கணும், இவ்வளோ முட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம சாப்பிட்ற சாப்பிட டெய்லி கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கணும், ஒரு கப்பு சுண்டல் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கப்பு காய் இருக்கணும். மாவுச்சத்து அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம பிளேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5 போர்ஷனாக பிரிச்சுக்கணும். 5 போர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஐம்பூதங்களையும் கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம். நீர்ச்சத்து, நெருப்பு, காற்று, விண்ணு, ஆகாயம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கம்பைன் பண்ணி எடுக்கக்குள்ள மாவுச்சத்துங்கிறது வந்து நிலத்தையும், அந்த எம்டி ஸ்பேஸ் அந்த 5 விகிதத்தில் வந்து ஒரு போர்ஷன் வந்து எம்டியாக கொடுத்துட்றோம், ஒரு போர்ஷன் வந்து மாவுச்சத்து கொடுக்குறோம், ஒரு போர்ஷன் நார்ச்சத்து, ஒரு போர்ஷன் கொழுப்பு, ஒரு போர்ஷன் புரதத்தை கொடுத்துறோம். இது வந்து எம்டி ஸ்பேஸ். அதாவது நம்ம வந்து சாப்பிடக்குள்ள முக்கால் வயிறு தான் நம்ம சாப்பிடணும். அதாவது நம்ம சாப்பிடக்குள்ள இன்னும் ஒரு இட்லி வச்சா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே நம்மளோட உணவை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கணும். அப்படின்னு எடுத்துட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இரைப்பைக்குள்ளே போய் பேன்கிரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரிகேட் பண்ணி அதை வந்து அங்கே இருக்கிற படிநிலைகள்லாம் கடந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணோம்னா இன்சுலினோட அளவு நமக்கு பத்துறதில்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லார் இடத்துலையும் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு நோயே இல்லை. அது வந்து நம்ம உணவின் வெளிப்பாடு தான். இன்றைக்கி என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாளைக்கு வந்து பிளட்டு குளுக்கோஸாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குளுக்கோஸ் எடுக்கிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பாடு எடுக்கிறோமோ அதனோட வெளிப்பாடு தான் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் சரி பண்ணுறத விட்டுட்டு நம்ம மாத்திரையாவோ இன்சுலினாவோ அடுத்த மருத்துவ துறையில் போனீங்கன்னா அவங்க படித்து வந்தது அவங்க தெரிஞ்ச நாலேஜை நம்மளுக்குள்ள இன்புட் கொடுக்குறாங்க. நம்ம அங்கெல்லாம் போகாமல் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள உள்ள வந்தோம்னா இதிலே சரிநிலை பண்ண முடியும். இதை எப்படி சரிநிலை பண்ண முடியும்? அதாவது லெஸ் கார்போஹைட்ரேட்னா எவ்வளோ, லெஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், நான் எவ்வளோ எடுத்துக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா பிளேட்டை கையில் எடுக்கணும்னா பிளேட்டில் வந்து ஐம்பூதங்களும் நம்ம கண்ணுக்குள்ளே தெரியணும். அந்த ஐம்பூதங்களை வந்து மாவுச்சத்துங்கிறது நிலத்தன்மை உள்ளது. இப்போ நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன், நான் வந்து டயட்டில் இருக்கிறேன், நான் ஒன்லி ஃபைபர் ஓரியன்டாகவே நான் போகிறேன் அப்படின்னு போகிறதும் வந்து விழிப்புணர்வு இல்லாத ஒரு வழிமுறையாக தான் கருதப்படுது. நம்மளோட மாவுச்சத்து எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செரிநிலையாகி ரத்தத்தில் அந்த அணுக்கள்லாம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுப்புக்கள்லாம் கலந்து பிளட் செக்ரிகேஷன் நார்மலாக போகிறதுக்கு, நம்மளோட தசை நார்கள் டெவலப் ஆகிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே மாவுச்சத்துங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும், என்ன ஒரு சாம்பிள் பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 4 இட்லி என்னால் ஒரு 4 இட்லி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த 4 இட்லி 4 போர்ஷனாக பிரிச்சுருங்க. ஒரு இட்லி மட்டும்தான் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்துக்காக எடுத்துக்கிறீங்க. நார்ச்சத்துக்கு கண்டிப்பாக ஒரு கப்பு காய் இருக்கணும். அடுத்தது ஒரு கப்பு கீரை பச்சையம். அது பச்சையம் அப்படின்னா அந்த அதில் இருக்கிற தாது உப்புக்களும் மினரல்ஸும் நமக்கு கண்டிப்பாக
தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது கொழுப்பு சார்ந்தது. கொழுப்பு சார்ந்ததுன்னா என்னெல்லாம் நமக்கு கொழுப்பு சார்ந்தது எடுத்துக்கலாம்? அதில என்னெல்லாம் ஃபேட் என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் பால்லயும் அதுலயும் ஒரு டம்ளர் பால் எடுக்கணுமா, அதில புரதமும் இருக்கு, நார்ச்சத்தும் இருக்கு, மாவுச்சத்தும் இருக்கு, கொழுப்பு சத்தும் இருக்கு. எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோம்? பாலோட பை ப்ராடக்ட் பன்னீர் எடுத்துக்கலாம், சீஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தயிரு, மோரு அது மாதிரி எடுத்துக்கலாம். வெண்ணெய், நெய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள். அதே மாதிரி நான்வெஜ்ஜுன்னு போனீங்கன்னா, மீனு, மட்டன் ஆ அ அந்த படிநிலைகள்ல நான்வெஜ்ஜுன்னு போனீங்கன்னா, அதில இருக்கிற கொழுப்பு சத்தும் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நமக்கு வெஜிடேரியன்லயே கிடைக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எதுல இருக்கு? எது எதுல இருக்கு? வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா? வேர்க்கடலை வந்து ரொம்ப ஊட்டச்சத்து அதாவது ஒரு கப்பு பாதாமில் என்ன ஒரு சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான சத்து வேர்க்கடலையிலே இருக்கு. இந்த வேர்க்கடலையில நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம்? அதை எப்படி உயிர் சத்து உள்ள ஒரு உணவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அழகா காலையில் ஊற போடலாம். சாயந்தரம் தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டோம்னா, நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு சாயந்தரம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால அது உணர முடியாது. அதனோட இயற்கை தன்மையில உயிரூட்டப்பட்டு விட்டது. எந்த பருப்புமே, பயறு வகைகளுமே ஊற வச்சுட்டோம்னாலே அது அது இயற்கையோட தன்மையில நீர் ஆதாரத்தையும் எடுத்துக்குது. சூரியன்கிட்டேருந்து அ அது டெவலப் ஆகுறதுக்கு உண்டான சக்தியும் எடுத்துக்குது. காட்டுக்குள்ள பிராணன் சக்தி எடுத்துக்குது. இது எல்லாமே எடுத்துட்டு அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு உயிர்நிலைக்குண்டான ஒரு உணர்வான ஒரு உணவா அது மாறிடுது. அப்போ அத நீங்க வந்து எடுத்துக்கக்குள்ள, அதில என்னெல்லாம் சத்து அது தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்குது அப்படின்னா, அதுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே அந்த பயறு வகைகள் எடுத்துக்குது. அத ஊற வச்சு நம்ம சாப்பிடக்குள்ள எடுக்கிறோம்னா, அதுவும் முளைக்க வச்சு எடுத்துட்டோம்னாக்கா, அபரிதமான சத்து வகைகள் அதில வர ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு. இந்த கொழுப்பு சத்து வேர்க்கடலையில இருக்கு, பாதாம், முந்திரியில இருக்குது, பிஸ்தால இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கிற எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. இதையும் தாண்டி வேற எதுலெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, சியா சீடுன்னு சொல்லுவாங்க. இந்த அ விதையெல்லாம் ஆயில் சீடெல்லாம் எடுத்துட்டு, லைட்டா ஒரு வறுத்து எடுத்து வச்சுட்டு, ஒரு ஸ்நாக் பாக்ஸ் மாதிரி ஒரு டைனிங் டேபிள்ல போட்டுட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா, நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா, ஒரு நம்ம உள்ளங்கையில என்னோட கைய உள்ளங்கையில 4 விரல்லயும் அமுத்தி பிடிச்சு எடுத்தா என்ன அளவுக்கு குவான்டிட்டி வருதோ, அதுதான் எனக்கு தேவையான ஆயில் சீட்ல கே கே வேண்டிய ஒரு கொழுப்பு சத்து. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. அதனோட சத்து அதில இருக்கு. அதில நான் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க உள்ளங்கையில. போர்ஷன் ஃபுல்லா எடுக்கக்கூடாது. அந்த விரல மடக்கி எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதிலே 2 பயறு, 3 பயறு அவ்வளோதான் வரும். குவான்டிட்டி அவ்வளோதான் வரும். அத வந்து ஊற வச்சோ, முளைக்க வச்சோ, இல்ல வறுத்தோ நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னாக்கா, நமக்கு வேணுங்கிற நார்ச்சத்து, சேச்சுரேட்டட் ஃபைபர்ன்னு சொல்லுவாங்க அத. அது கரையக்கூடிய நார்ச்சத்த நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். இது ஒரு விதம். இதில நார்ச்சத்துல அதுக்கு அடுத்தது எது எதுல இருக்குன்னா, காய்கறி, பழங்கள்லலாம் இருக்கு. இப்ப காய்கறிக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம காய்கறி இன்டேக் எடுத்துக்கலாம்? எவ்வளோ காய்கறி எடுத்துக்கலாம்? எந்தெந்த விதத்தில நம்ம காய்கறி எடுத்துக்கலாம்? அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காய்கறிக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பழங்களுக்கு போய்க்கலாம். இப்ப காய்கறின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பேலன்ஸ்டு டயட் எனக்கு வேணுங்கிற எல்லா விட்டமின், மினரல்ஸ் இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி இருக்கு. அப்புறம் பி12, பி2 அப்படின்னு நெறைய வெரைட்டிஸ். இதெல்லாம் எது எதுல இருக்கு? நான் எப்படியெல்லாம் தேடி எடுத்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப அ தேடுதல்லாம் எதுவும் வேண்டாம். எல்லா காய்கறியில ஒவ்வொரு பீஸு. எங்க வீட்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, எல்லா காயும் வந்துரும். சொரக்கா, பீர்க்கங்கா, புடலங்கா, உருளைக்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அந்த மாரி எல்லா கிழங்கும் எடுத்து வச்சுட்டு, அதுலயும் ஒவ்வொரு பீஸ். இப்ப நான் எனக்கு மட்டும் போதுன்னா, எல்லா காயிலயும் ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டு, அத வேக வைக்கணும். ஆனா, அத வேக வைக்கக்குள்ளயே ஒரு சூட்சுமம் என்ன அப்டின்னா,
ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு படிநிலைகள்ல குக் பண்ற வேகுற தன்மை இருக்கும். அந்த தன்மை அறிஞ்சு உருளைக்கிழங்கு மாவு சத்துக்கு உண்டானதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வேக வைக்க. ஒரு இப்ப நான் எப்படி குக் பண்ணேன்னா, ஒரு குண்டாவுல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துறோம்னாக்கா, ஒரு ஒரு கை அளவுக்கு மாவு சத்துக்கு உண்டான காய்கறிகள தனித்தனியா பிரிச்சுக்கணும். மாவு சத்துக்கு உண்டான காய்கறிய பிரிச்சு முதல்ல எடுத்து போடுறோம்னா, உள்ள போட்டு ஒரு 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 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள அந்த காய் வெந்துரும். டக்குன்னு வெளியில எடுத்துடணும். ஒரு அரிக்கரண்டி எடுத்து வெளியில எடுத்துடணும். அதுக்கடுத்து வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, அப்புறம் சொரக்காய், பீர்க்கங்காய் என்னெல்லாம் காய் அவைலபிளோ அந்த தண்ணிக்குள்ள போட்டு, அந்த காய் எப்போ மெச்சூர் ஆகுது, நல்லா வெந்துட்டுது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்னா, உள்ள போட்டோம்னா ஒரு பிரைட்டன் கலர். டக்குன்னு ஒரு வெளிர்த்தன்மை வரும். நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலர் வரும் அந்த காய். அத நல்லா ரசிச்சு, ருசிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் அதனோட சின்ன சின்ன சூட்சுமங்கள் தெரியும். அந்த மாரி நல்ல அந்த பிரைட்டன் கலர் வரக்குள்ள டக்குன்னு எடுத்து தனியா வச்சிடலாம். அது மாரி ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு சூழ்நிலையில வேகும். அது காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பீன்ஸு, அப்புறம் பீர்க்கங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள போட்டதுக்குள்ள டக்குன்னு வெந்துருவாங்க. அந்த கலர் மாறும். பச்சை கலர் நம்ம போடுற கலர்லேருந்து ஒரு நல்ல பிரைட்டன் கலர் வரும். அந்த டைம்ல தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ, பருப்பு கூட போட்டா சமைச்சா பருப்பு கூட சாப்பிடலாம். இல்ல வெங்காயம், தக்காளி போட்டு சாப்பிட்டா இது அசார்ட்டடா மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் உள்ள இருக்கு. அப்ப மல்டிபிள் விட்டமின்ஸ நம்ம கையில எடுத்துக்கிறோம். நம்ம வந்து டாக்டர்ட்டலாம் போனோம்னா, என்ன டிசீஸ்ன்னு குடுத்து மெடிசன்லாம் எழுதி குடுத்துட்டு, வயிறு புண்ணாகாம இருக்கிறதுக்கு ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்டு ஒரு கோர்ஸ் குடுப்பார். நம்ம எவ்வளோ நாளைக்கு டேப்லெட் எடுக்கணும் 1 வீக்னா 1 வீக், 3 டேஸ்னா 3 டேஸ்ன்னு ஒண்ணு குடுப்பார். அந்த மல்டி விட்டமின் வந்து நம்ம தனியா எடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. அதுக்காக ரொம்ப தேடுதலும் வேணாம். எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு, இன்னும் அருமையா எப்படி செய்யலான்னா, இதெல்லாம் வேக வச்சு எடுத்துடுறோம். ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறோம். இதுதான் நம்ம சொன்ன கொழுப்பு தன்மையை நம்ம எப்படி உள்ள எடுத்துக்கிறோம். பட்டர் வந்து நம்ம ரொம்ப நல்லது. அந்த வெண்ணெயை நம்ம உருக்கி நெய்யாக்கியும் சாப்பிடலாம். அந்த வெண்ணெய்ங்கிற தன்மையிலையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெய் அப்படின்னாக்கா, வெண்ணெயை போட்ட உடனே டக்குன்னு அது அடுத்த கொதிநிலைக்கு போயிட்டு ரொம்ப முருகக்கூடாது. எடுத்த உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் என்னெல்லாம் காய் போடுறோமோ போட்டு எடுத்துட்டு, இந்த வேக வச்சிருக்கிற காயை எடுத்துட்டு, புதினா மல்லி போட்டு, பெப்பர், ஜீரகத்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டு, ஒரு பவுல் அது வந்து ஒரு 3 இட்லி அளவுக்கு நீங்க ஒன்லி காய்கறி மட்டுமே சாப்பிட முடியும். நான் சொல்ற விதத்துல எடுத்து சமைச்சு பார்த்தீங்கன்னா, 3 இட்லி அளவுக்கு காய்கறி மட்டும் எடுத்துக்கலாம். அசார்ட்டடா எல்லா காய்கறியும் கலந்து எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பூமிக்கு அடியில விளையிற காய்கறியும் எடுத்துக்கிறோம். அப்புறம் நாட்டு காய்கறிகளும் எடுத்துக்கிறோம். கொடி வகைகளும் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே எடுத்து சாப்பிடக்குள்ள மல்டி விட்டமின்ஸ் உள்ள வந்துருது. அதுக்கு அடுத்து கீரைக்கு போகலாம். எனி கீரை. இப்ப கீரை நமக்கு டெய்லி ஒவ்வொரு கீரை எடுத்துக்கணுங்கிறோம். என்னென்ன கீரை இருக்கு? கீரையில எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கவுண்டபிள் இருக்கு. நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்மள சுத்தியே நெறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? சிறுகீரைன்னு சொல்லுவோம். அப்புறம் தண்டங்கீரை சொல்லுவோம். சுக்குட்டி கீரை சொல்லுவோம். முருங்கைக்கீரை சொல்லுவோம். இவ்வளோதான். இத மீறின கீரைகள் நெறைய இருக்கு. பசலைக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து விட்டமின் இ சத்து வந்து நெறைய இருக்கு. கொடி பசலைன்னு இருக்கு, செடி பசலைன்னு இருக்கு, சிலோன் பசலைன்னு இருக்கு. இந்த கீரைகள்லாம் மார்க்கெட்ல அவைலபிளான்னு பார்த்தீங்கன்னா, வெரி ரேர். அத தேடி போறவங்க இருக்கான்னு கேட்டா தான், அத விளைவிக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. நம்மகிட்ட தான் அந்த விழிப்புணர்வு முதல்லேருந்து நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். போன உடனே சிறுகீரையில ஒரு அதுவும் சத்து இருக்கு. சிறுகீரையிலயும் சத்து இருக்கு, அரைக்கீரையிலயும் சத்து இருக்கு, தண்டங்கீரையிலயும் சத்து இருக்கு. அத தாண்டி நெறைய வகைகள் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதுலயே வந்து ஆ மூக்கரட்டை கீரைன்னு ஒண்ணு இருக்கு. நெறைய பேர் கேள்விப்பட்டுருக்கோம். அது வந்து எதுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் கிட்னிய வந்து கிளென்ஸ் பண்றதுல, பியூரிஃபை பண்றதுல, புதுப்பிக்கப்படுறதுல, அதுக்கு மீறின சக்தி வேற எதுவுமே இல்ல. கீரையில நம்ம சாப்பாடு உணவுல நம்ம அந்த கீரைய உள்ள எடுத்துக்கக்குள்ள, நம்ம அதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த கப்புல 1 கப்பு கீரை நான் மூக்குரட்டை கீரை சூப்பாவோ, கடையலாவோ, பொரியலாவோ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா,
அடுத்த 2 ஹார்ஸ்ல என்ன பாடி லாங்குவேஜ் எனக்குள்ள என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினேஷன் வந்து ஃப்ரீயா இருக்கும். அளவுக்கு அதிகமா போகும். அப்ப என்ன அப்படின்னா, அந்த யூரின்ல கிட்னில இருக்கிற அடைப்புகள், அங்க இருக்கிற புரதச்சத்துக்கள்ல கொழுப்புகள் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி டீடாக்ஸ் பண்ணி குடுக்குது. அந்த டீடாக்ஸ் பண்ணக்குள்ள கிட்னி வந்து தன்ன தானே கிளென்ஸ் பண்ணிக்குது. அவங்களுக்கு நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி தேடி, தேடி, தேடி நம்ம உணவுகள எடுத்துக்கணும். இதத்தான் சொன்னாங்க, "உணவே மருந்து" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்துக்கிற உணவுலயே நமக்கு வேணுங்கிற மருத்துவ தன்மை உள்ள கொண்டுட்டு போறோம். இப்ப இந்த மூக்கரட்டை கீரையிலே இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது ம் குப்பமேனி கீரைன்னு ஒண்ணு இருக்கு. குப்பமேனி கீரை ஃபாரெவர் நம்ம எங்க போனாலும், எங்க பார்த்தாலும் கீரை கிடைக்கும். அதனோட பெனிஃபிட் என்ன? அத நம்ம எடுத்துக்கலாமா? எவ்வளோ எடுத்துக்கணும்? நாங்க டெய்லி எங்க வீட்ல எடுத்துக்கிற சமையல்ல எல்லா கீரையும் கலப்பா இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை இருக்கும், தவசைக்கீரை இருக்கும், சுக்குட்டி கீரை இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும், ம் இப்ப சொன்ன அந்த மூக்கரட்டை கீரை இருக்கும், திருவீற்று பச்சிலை இருக்கும், கற்பூரவள்ளி இருக்கும். அது மாதிரி எண்ணிலடங்காத என்ன சொல்லிட்டே போகலாம். வல்லாரைக்கீரை இருக்கும். இது மாரி மல்டிபிளா எடுத்துக்கக்குள்ள அதுதான் மருந்து. உணவே மருந்துன்னு சொல்ற விஷயங்கள் இதுதான். இது மாரி தேடி, தேடி, தேடி நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட உள் உறுப்புகள் வந்து நமக்கு தேங்க் பண்ணும். நம்ம வந்து அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்குறோமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, நமக்காக அயராது பாடுபடுறவங்க நம்மளோட உள் உறுப்புகள் தான். நீங்க என்ன சாப்பிட்டாலும் செரிச்சிரும். அதனோட பின்விளைவுகள் இருக்கும். அது வேற விஷயம். என்ன சாப்பிட்டாலும் செரிக்கும். ஒவ்வாமை இருக்கா, உடனே அத எந்த விதத்தில வெளியில தள்ளணுமோ, வெளியில தள்ளிடுவாங்க. ஆனா, அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, கம்மியா சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு போதும். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, காலையில எழுந்த உடனே டீயோ, காஃபியோ ஏதோ ஒண்ணு பால் சார்ந்த ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு எடுத்துக்கிறோம். அப்புறம் மதியம் ஒரு பிரேக் 11:00 ஒரு பிரேக். அதுக்கப்புறம் மதிய உணவு. அப்புறம் 4 மணிக்கு ஒரு டீ பிரேக்கு. அப்புறம் 8 மணி, 9 மணியா, 10 மணியா, இன்னும் அதையும் தாண்டிலாம் சாப்பிடுறாங்க. இவ்வளோ உணவு நமக்கு தேவையில்ல. ஆமா. இன்னும் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் காற்ற மட்டுமே சுவாசிச்சுட்டு பல ஆண்டு காலம், பல 1000 ஆண்டுகள்லாம் வாழ்ந்தவங்கலாம் நெறைய பேர் நமக்கு முன்னோர்கள் இருக்கிறாங்க. தண்ணி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு வேணுங்கிற சக்தி, நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு உடல் உழைப்பு குடுக்குறேனோ, அதுக்கு உண்டான உணவ நான் எடுத்துட்டேன்னா போதும். எனக்கு நான் இன்னைக்கு நெறைய இப்போ எல்லாரும் ஒர்க் பண்றோம். அவங்கவங்க ஸ்டேஜுக்கும் நெறைய படிநிலைகள்ல மாற்றம் இருக்கும். ஒருத்தவங்க உடல் உழைப்புன்னா வேர்க்க விறுவிறுக்க அ உடல் உழைப்பு அதிகமா குடுத்து சாப்பிடுறாங்க. வேலை இருக்குன்னா, அவங்க மாவு சத்து அதிகமா எடுத்துக்கலாம். புரோட்டீன், ஃபைபர் அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் பிளேட்ல வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அ நிறைவா சாப்பிடலாம். இதே நான் வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு, எனக்கு மூளைக்கு மட்டும் தான் நான் ஒர்க் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த மூளைக்கு தேவையாங்கிற எனர்ஜி குடுக்குற ஹை புரோட்டீன், ஹை ச அ அந்த கொழுப்பு உண்டான சத்து அப்படின்னு லெஸ்ஸர் குவான்டிட்டி எடுத்துக்கணும். அதிகமான எனர்ஜி குடுக்கணும், லெஸ்ஸர் குவான்டிட்டி எடுத்துக்கணும். அந்த மாதிரி உணவு சார்ந்து அவங்க எடுத்துக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு படிநிலைகள்ல இந்த சரிவிகித உணவுங்கிறது மாறுபடும். நான் இன்னைக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா நான் சாப்பிடுறேன். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. எனக்கு வேணுமா நான் ஃபுல்லா சாப்பிடுறேன். இப்ப நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன். நல்ல ட்ரீட் இருக்கு. ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். நான் ஹெவியா சாப்பிட்டுட்டேன். அப்படின்னாக்கூட அடுத்த வேலை, அதுக்கு அடுத்த வேலை வந்து ஃபாஸ்டிங்ல விட்டுறணும். இப்ப நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன் அப்படின்னா, நான் அன்னைக்கு நல்லா சாப்பிட போறேன்னு மனசுல எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல் வேலையே ஃபாஸ்டிங். மதியத்த ஃபாஸ்டிங்ல விட்டுடலாம். இல்ல மதிய உணவு எடுக்க போறோம்னா, காலையில ஃபாஸ்டிங் விட்டுடலாம். அது மாதிரி ஃபாஸ்டிங் குடுத்து, நம்ம உடம்ப வந்து லைட்டா ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து அவங்கள உணரணும். இப்ப நான் வந்து என்ன பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேனோ, அத பத்தி மட்டும் தான் நான் உங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு வீட்லயே ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல குழம்பு, நல்ல ரசம், சூப்பரா இருக்கு சாப்பாடுன்னா, ஃபுல்லா சாப்பிடுவேன். ஆனா அடுத்த வேல விட்டுடுவேன். சாப்பிட மாட்டேன். அதுக்கு அடுத்த வேல தான்
சாப்பிட தேவை, பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. தண்ணி குடிக்கணும்னா தண்ணி குடிக்கணுங்கிற உணர்வு இருந்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுலலாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே குழப்பம் இருக்குது. சரிவிகித உணவுனா என்னப்பா சரிவிகித உணவு, எவ்வளோப்பா எடுத்துக்கணும், என்ன இப்போ எனக்கு நான் என்ன வேணும், நான் ஒரு டயட்டிஷியனில் போய் உட்கார்றேன்னா அவர் அவர் வந்து எனக்கு உண்டான உணவை அவர் வந்து எனக்கு எழுதி கொடுப்பார். நீங்கள் காலையில இவ்வளோ இட்லி சாப்பிடுங்க, இத்தனை மணிக்கு மோர் சாதம் சாப்பிடுங்க, இவ்வளோ பிரேக் எடுத்துக்கோங்க. அது அப்படி இல்லை. இப்போ எனக்கு நோய் வர்றதுக்கு உண்டான காரணமே என்னோட பிளேட்ல இருக்கிற ஃபுட்டு தான், நான் எடுத்துக்கிற சாப்பாடு தான். என்னோட வாழ்வியல் முறையை மாற்றினேன்னா கண்டிப்பாக நான் நோயின்றி என்னோட ஆயுட்காலத்தை தள்ளி போட்டுட்டு போய் நான் சிறப்பாக வாழ முடியும். அப்படிங்கிற மனசுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்க எதுவுமே நம்மளை மீறி அன்வான்டாக உள்ள போகிறதில்ல. நம்ம தான் சாப்பிட்றோம், நம்ம கை தான் எடுத்துகிட்டு போகுது, கண்ணில் பார்த்து சாப்பிட்றோம், சுவைத்து சாப்பிட்றோம், உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னக்குள்ள எனக்கு அந்த அவேர்னஸ் இருந்துட்டா எனக்கு நோய் வராது, நோய் இருக்காது. நீங்க எந்த நோயின்னு நம்ம உள்ள போனாலும் அதனோட ரூட் காஸ், அதனோட எண்ட் ஆஃப் த பார்ட் எங்க வந்து நிற்கும். நீங்க எந்த சித்தாவில் போனாலும் நிறைய மருத்துவ நிலைகள்லாம் வந்துட்டாங்க. எந்த மருத்துவத்துக்கு போனாலும் கடைசியா வந்து நிற்கிறது உணவு முறையில தான் வந்து நிற்பாங்க. அந்த உணவு முறையில நம்ம என்ன பண்ணணும்னா, சூரிய உதயத்துக்கு அப்புறம் நமக்கு உண்டான உணவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்மளோட இரவு உணவை முடிச்சுக்கலாம். இதுதான் நமக்கு உண்டான உணவு முறை. மதியானம் ஒரு மதிய பிரேக்குன்னு இருக்கேப்பா, நான் அதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நார்ச்சத்துன்னு வரக்குள்ள காய்கறி, கீரை அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ காய்கறி சமைச்ச உணவு, சமைக்காத உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது வேற இருக்கு. அப்படின்னக்குள்ள ஒரு பக்கம் சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு உடனே நான் ஒரு வாழைப்பழமோ, ஒரு ஆப்பிளோ, ஒரு கொய்யாவோ நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, அதுவும் முரண்பாடான ஒரு உணவு பழக்கம் தான். இப்போ சமைக்கிற உணவு நான் சாப்பிட்டுட்டேன். ஒரு பிரேக் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா இயற்கை உணவா இருக்கிற பழங்கள நான் உள்ள எடுத்துட்டேன் அப்படின்னா, அருமையான ஒரு முறை. இப்ப காலையில இட்லியோ, சப்பாத்தியோ, சிறுதானியத்தில பொங்கலோ, ரொட்டியோ சாப்பிட்றோம். ஒரு 2, 3 இட்லி அளவுக்கு காய்கறி சாப்பிட்றோம். 1 கப் அளவுக்கு கீரை சாப்பிட்றோம். 1 கப் அளவுக்கு சுண்டல் சாப்பிட்றோம். இதை மீறி நமக்கு தண்ணி சத்து வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றோம்னா, ஒரு சூப்போ, ஜூஸோ, இல்ல கிரீன் டீன்னு சொல்றோம், மூலிகை டீன்னு சொல்றோம். அந்த மாரி ஏதாவது ஒரு கப் எடுத்துட்டோம்னா, நம்ம வயிறு என்ன சொல்லும்? நீங்க இதெல்லாம் ஒரு 3/4 முடிக்கக்குள்ளயே அழகா தேங்க்யூன்னு உங்களுக்கு சொல்லும். நல்லா அழகா சூப்பரா ஒரு ஏப்பம் வரும். அதையும் மீறி நீங்க உள்ள எடுத்து வச்சீங்கன்னா, மறுபடியும் மிரட்டும். "டேய் போதும் நிறுத்து" அப்படின்னு சொல்ற மாதிரி மிரட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். நம்மளே வந்து நேசிச்சாதான் அதனோட சைன் லாங்குவேஜ்லாம் நமக்கு புரிய வரும். உணர்ந்து பாருங்க. யாருக்காவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நாங்கலாம் டேபிள்ல இருக்கக்குள்ள இத பத்திலாம் பேசுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏப்பம் வந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு சைன் வரும். அதாவது எப்போ ஏப்பம் வருங்கிறத இதையும் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க வந்து ஃபைபர் ஓரியன்டடா எடுக்கிறீங்க. புரோட்டீன் சுண்டல், கீரை அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, சின்ன போர்ஷன் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஏப்பம் வரும் சாப்பிட்டுட்டு இருக்க. இதே மாவுச்சத்து அதிகமா உண்டான பொருள், நான்வெஜ் நெறைய எடுத்துக்கிறீங்க. ஒரு அந்த மாதிரி எடுக்கக்குள்ள நீங்க குவாண்டிட்டி நெறைய எடுப்பீங்க. ஆனா ஏப்பம் வராது. ஏன்னா, நமக்கு வேணுங்கிற நியூட்ரிஷன்ஸ் உள்ள இன்னும் பத்தல. அதனால தான் உங்களுக்கு சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு வர்றது. இப்ப நீங்க இத அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா, டேஸ்ட்டுக்காகவும் நம்ம எடுக்கிறோம்னு நம்ம நெனைக்கிறோம். டேஸ்ட்டுக்காக எடுக்கிறது இல்ல. நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ், தாது உப்புக்கள், விட்டமின்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு போதறதில்ல. அதனால தான் அதிகமான இன்டேக் எடுக்கிறோம். அதே மாதிரி மன அழுத்தம் நெறைய இருந்தாலும் இன்டேக் அதிகமா எடுப்போம். நம்மளோட மன மனநிலைக்கும், நம்மளோட கட் ஃபீல்ன்னு சொல்லுவோம். வயத்துக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. நம்ம மனம் வந்து ரிலாக்ஸா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஒரு அழகான ஒரு தோற்றத்துல நம்ம நம்மளே நேசிக்கணும் அப்படின்னா, நம்ம வயிற நம்ம நேசிச்சா போதும். நம்ம இன்டேக் ஃபுட்ட வந்து நம்ம கவனிச்சு உள்ள எடுத்துட்டோம்னா, நம்ம மனசு வந்து ஹாப்பியா இருக்கும். இத வந்து அனுபவபூர்வமா நெறைய நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு கோவமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கோவமா இருக்கக்குள்ள நெறைய சாப்பிடுவோம். இல்லன்னா எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இதனோட படிநிலைகள்ல இன்னொரு
இன்னொரு டூல் தான் அது. அந்த அதிகமா சாப்பிடக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த மன அழுத்தத்தோட தீவிரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது. இதே கட் ஹெல்த்ன்னு சொல்றோம். நம்ம வயிற ஃப்ரீயா வச்சுட்டோம். நல்ல அளவான உணவு எடுத்துக்கிறோம். அளவான தண்ணி எடுத்துக்கிறோம். விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சரி நிலையில இருக்கக்குள்ள, மனசு ஹேப்பியா இருக்கும். எத நினைச்சு கவலைப்பட மாட்டீங்க. எதுக்காகவும் வருத்தம் இருக்காது. எதுக்காகவும் கோவம் வராது. நீங்க அந்த மாதிரி கோவம் வரக்குள்ள, வருத்தம் வரக்குள்ளலாம், பின்னாடி ஒரு பக்கம் போயி, நம்ம சுயநினைவோட பின்னாடி போய், நேத்துக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம்? காலையில என்ன சாப்பிட்டோம்? இல்ல இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் உள் பயணம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன நம்ம மாறுபட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நல்ல கார சாரமா சாப்பிடுறவங்கள பார்த்தீங்கன்னா, கோவம் அ வேற மாதிரி இருக்கும். ஆம். அதே மாதிரி நெறைய விஷயங்கள் அதுல அது ஓரியன்டடா போயிட்டே இருக்கலாம். இப்ப காலையில இந்த மாதிரி சாப்பிடுறோம். மதியம் பழ வகைகள் சாப்பிடுறோம். ஈவினிங் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஈவினிங்கும் இதே மாதிரி தான். அந்த சரிவிகித உணவுன்னா பேலன்ஸ்டு டயட்ன்னு வந்துரும். பேலன்ஸ்டு டயட்னா என்ன பத்திய சாப்பாடா? ஐயோ! நமக்கெல்லாம் அது ஆகாதுப்பா. நாங்கலாம் நிறைவா சாப்பிடணும்ப்பா. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த நிறைவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதில எதுவுமே பத்தியம் வேணாம். நம்ம எதையும் வந்து ஒதுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே சூப்பரமா சாப்பிடலாம். ம். நான் நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். டைம் முடிஞ்சுது. இன்னும் நெறையா இருக்கு. இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இதிலயே வந்து நம்மளோட தாத்தா, நமக்கு முன்னோர் தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லலாம். நம்ம திருவள்ளுவர் வந்து அழகா நெறைய அந்த விருந்தோம்பல் பத்தி குடுத்துருக்காங்க. மருத்துவ முறை பத்தி குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு குறள். "தீயளவு அன்றி தெரியாதான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும்" அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. அதாவது அதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பசி உணர்ந்து நம்ம அளவா நம்ம சாப்பிட்டோம்னாக்கா, நமக்கு வந்து நோய்ங்கிறது இல்ல. அப்படிங்கிறது தான் அந்த கருத்தோட கருத்தாக்கம். அந்த குறளோட கருத்தாக்கம் அதுதான். ம். இன்னும் நெறைய போகலாம். டைம் முடிஞ்சுது. ம். இதுல நம்ம அதாவது நம்ம உணர்வு நிலைக்கும், நம்மளோட உணவுக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த உணர்வு நிலைகள்ல என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு இத்தனை வகைகள் இருக்கு. அதே மாரி பஞ்சபூதங்கள்ல நிலம், ஆகாயம், நீர், காற்று, நெருப்புன்னு இருக்கு. அருகுணத்துல ஆசை, கோபம், காமம், குரோதம், வஞ்சம் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர்லிங்கா இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள பயணப்பட்டா தான் உங்களுக்கு நெறைய தெரியும். நம்ம இனிப்பு சத்து நெறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தசைகள வளர்த்து குடுக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல வந்து வாதம், கபம் உண்டான நோய் இது அதிகமும் போகக்கூடாது, கம்மியாவும் போகக்கூடாது. அதுல வாதமும், கபமும் அதுக்குள்ள வரும். அதே மாரி கசப்பு சுவை உண்டான ஐட்டம் நெறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கபத்திலேருந்து வெளியில வந்துரலாம். அந்த கசப்பு அதிகமா எடுக்கிறதுனால நமக்குள்ள என்ன வருதுன்னா, அந்த கிருமிகள அ டீடாக்ஸ் பண்றதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கசப்பு அப்படிங்கிறது எது எதுலலாம் எடுக்கும்? சுண்டைக்காய் எடுத்துக்கலாம், பாவக்கான்னு இருக்கலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கசப்பு தன்மை எடுத்துக்கிறதுனால, அதிகமா எடுத்துக்கிறதுனால, நம்ம உடல் உறுப்புகள்ல எதெல்லாம் வலுப்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள் வந்து அதுல வந்து பலப்படுது. புளிப்புன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா, அம் அந்த வாதம், பித்தத்த புளிப்பு வந்து சரி பண்ணுது. உடல் உறுப்புல உள்ளுக்குள்ள என்ன வேலை செய்யுதுனாக்கா, நம்ம ரத்தத்த சுத்தம் பண்ணி குடுக்குது. அதே வந்து அதிகமாயிட்டுதுன்னா கொழுப்பா கன்வெர்ட் ஆயிடுது. அதே மாரி கார்ப்ன்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணம் சூட வந்து அதிகம் பண்ணி பண்ணி குடுத்துருது அதுல. அந்த கார்ப்பு வந்து என்ன நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம எலும்ப வந்து பலப்படுத்தி குடுக்குறது. இந்த கார்ப் அதிகமா எடுக்கிறோம்னா, அது எலும்பு அப்படின்னா கால்சியம் ஓரியன்டடா வர்றத உணவு வகைகள் எல்லாமே கார்ப்ல வந்துரும். அடுத்தது உவர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பித்தத்த சரி பண்ணி குடுக்கும் அப்படின்னுவாங்க.
அது உடல் உறுப்புக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உமிழ்நீரோட தொடர்பு கொண்டு இருக்கிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கறது, அது உவர்ப்புக்கு உண்டானது வரும். துவர்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரத்தத்தில் நமக்கு இருக்கிற விஷயங்களை கிளியர் பண்ணி கொடுக்கறது. அந்த துவர்ப்பு எது இதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு முறைகளில் பூக்களில் நிறைய துவர்ப்பு சக்தி இருக்குது. வாழைப்பூ, வாழைக்காய், நல்ல பழுத்த காயில் துவர்ப்பு இருக்கும். வாழைத்தண்டில் துவர்ப்பு இருக்கும். பூவில் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ, ஆவாரம்பூ, ரோஸ், தாமரைப்பூ, அகத்திப்பூ, அது மாதிரி பூ இன்னும் நிறைய இருக்குது பூவில். அந்த பூவெல்லாம் வந்து நம்ம உணவு முறைகளில் நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவும் வேண்டாம், உங்களுக்கு இப்போ ஆவாரம் பூனா கிடைக்குதா, எடுத்து ஒரு தேனில் போட்டு ஒரு 30-40 நாள் வச்சுட்டிங்கன்னா அது குளுக்கந்தாயிடும். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஸ்வீட் எடுத்துக்கணும். ஸ்வீட்டுன்னா லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி தான் ஸ்வீட் இல்லை. இந்த மாதிரி உணவு வகைகளில் பழங்களாவோ இந்த மாதிரி பூக்களெல்லாம் பதப்படுத்தி வச்சு எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளோட உடல்நிலையில் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும். இவ்வளோ நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் டைம் முடிஞ்சு போச்சு. உங்களோட டைமையும் மனசில் வச்சுட்டு நான் சீக்கிரம் முடிச்சுக்கலான்றேங்க. நான் கரெக்டாக பேசினேன்னா என்னங்கிறது தெரியாது. ஏதாவது நிறை குறை இருந்தாலும் பிழை இருந்தாலும் என்னை பொறுத்துக்கோங்க. வெரி சாரி. இதில் எனக்கு ஏதாவது நீங்கள் பார்வையாளர்களோ விருந்தினர்களோ எனக்கு ஏதாவது கருத்து சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மைக் மட்டும் கொஞ்சம் மியூட்ல போட்டோங்க. நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக சரிவிகித உணவு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்று தந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இனியவை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இனியவை தொகுப்பில் இன்று சரிவிகித உணவு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி சாமுண்டீஸ்வரி அவர்கள் முதன் முறையாக நமது தளத்தில் ஒரு அற்புதமான சிறப்புரையை சரிவிகித உணவு சார்ந்து வெகு சிறப்பாக வழங்கினார்கள். அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்களுடைய மகள் சாமுண்டீஸ்வரி அவர்கள் இன்று நமது தளத்தில் தமது முதல் சிறப்புரையை வழங்கியதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். எப்பொழுதும் அன்பையும் அருளையும் ஆசிரையும் நமக்கு வாரி வாரி வழங்குபவர் விஜயா அம்மா அவர்கள். அவர்களுடைய இளவலாக இன்று சாமுண்டீஸ்வரி அவர்கள் வெகு சிறப்பான சிறப்புரையை வெகு அற்புதமாக பகிர்ந்து கொண்ட தருணங்கள் அழகு கோர்த்தன நமது அவைக்கு. நாளை நமது தளத்தில் இனியவை தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் ஆசிரியர் சங்கர் அவர்கள். அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் மெருகேற்றவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முதன் முறையாக மிகவும் சிறப்பாக ஒரு உரை கொடுத்தார்கள். சரிவிகித உணவு அப்படிங்கிறத பத்தி. ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு உணவு அப்படிங்கிறது அத்தியாவசியம். அந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது குறித்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. மாவுச்சத்து ஒவ்வொரு சத்தா சொன்னாங்க. மாவுச்சத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அரிசி, சிறுதானியம் இதுல எல்லாத்துலயுமே ஆம், ராகி, கம்பு, கோதுமை இப்படி எல்லாத்துலயுமே மாவுச்சத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இப்ப அரிசி பாலிஷ் பண்ண அரிசி அப்படின்றதுல பார்த்தோம்னா, பட்டை தீட்டப்பட்ட அரிசியில நமக்கு நார்ச்சத்து போயிடுது. ஏன்னா, அந்த தோல்ல தான் நார்ச்சத்து இருக்கு. நம்ம அத எடுத்துட்டு சாப்பிடும்போது அந்த தேவையான நார்ச்சத்து கிடைக்காது. வெறும் நமக்கு தேவையான ஒரு மாவுச்சத்து மட்டும் தான் கிடைக்கும். அரிசி அப்படியே அரைச்சு மாவாக எந்த பொருள மாவாக அரைச்சாலும் அந்த சத்து அப்படியே கிடைக்காது. நமக்கு பெரும்பாலும் கோதுமைக்கு பல படிநிலைகள் இருக்கு. கோதுமை இருக்கு. சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க. புரோக்கன் கோதுமை, உடைத்த கோதுமை, குருணை, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் அதை இன்னும் ரீஃபைன் பண்ணா மைதா மாவு. இப்படி பல படிநிலைகள் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் யோசிப்போம் மைதாலாம் சாப்பிட்றதுக்கு. ஆனா அரிசியில அப்படி பவுடரா சாப்பிட்றதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல. எதையுமே குருணை பதத்துல எடுத்து சாப்பிட்டுட்டா நமக்கு அதோட முழு சத்துக்கள் கிடைக்கும். நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தா காய்கறிகள், கீரை இதெல்லாமே. பூமிக்கு கீழ விளையிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அதிகமாக மாவுச்சத்து தான் இருக்கும். நார்ச்சத்தை காட்டிலும் நாட்டு காய்கள்ல ம் பீர்க்கங்காய், சுரைக்காய், வெண்டைக்காய் இப்படி காய்கள்ல நிறைய நார்ச்சத்து இருக்கும். நார்ச்சத்து சாப்பிடுறதால நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது வராது. நமக்கு தினமும் தேவை புரோட்டீன் 6 கிராம் புரோட்டீன் ஒரு 60 கிலோ இருந்தாங்கன்னா 6 கிராம் எடுத்துக்கணும். இது பயிர் வகைகள், பருப்பு வகைகள் மூலமாக நமக்கு கிடைக்கும். பால், அசைவம் இதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். ஒரு நம்மளுக்கு சாப்பிடுற உணவு அப்படின்னு பார்த்தா 5 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஐம்பூதங்கள் மாதிரி 5 பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கணும். அதுல மாவுச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்பு, புரதம் இப்படி எல்லா உணவுகளும் இருக்கணும். நம்ம 3/4 வயிறு மட்டும் தான் சாப்பிடணும். முழு வயிறு சாப்பிடும்போது அந்த நமக்கு ஜீரணம் பண்றதுக்கான சத்து இல்லாதனால தான் சர்க்கரை நோய் எல்லாமே வருது. அதனால மாவுச்சத்து இருக்கிற 4 பகுதியில ஒரு பகுதியாக மாவுச்சத்து சாப்பிடலாம். 4 இட்லி சாப்பிடுறோம்னா, அதுல 1 இட்லி மட்டும் சாப்பிடலாம். அதுல இன்னொரு இட்லிக்கு பதிலாக காய்கறிகள் எடுத்துக்கலாம். இன்னொரு இட்லிக்கு பதிலா கீரை வகைகள், இன்னொரு இட்லிக்கு பதிலா கொழுப்பு. இப்படி 4 வகையாக நம்ம பிரிச்சு சாப்பிடணும். வேர்க்கடலை இதெல்லாமே புரதம் அதிகமா இருக்கும். வேர்க்கடலையில கூட ஊற வச்சு முளைக்கட்டலாம். எல்லா பயிர் வகைகளும் முளைக்கட்டும்போது சத்து அதிகமாகும். இன்னும் நம்ம உயிரூட்டுற மாரி இருக்கும். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதுல எல்லாமே நிறைய கொழுப்பு சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி ஒமேகா 3 சத்து அதிகமா இருக்கிறது. பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி, ஆளி, சியா சீட்ஸ் இப்படி நிறைய சீட்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே ஒமேகா 3 அதிகமாக இருக்கும். பல காய்கறிகளையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம மல்டி விட்டமின் சாப்பிடுறதுக்கான தேவை இருக்காது. அதே மாதிரி கீரைகள்ல பல வகைகள் இருக்கு. நம்ம ஒரு சில கீரைகள் தான் எடுக்கிறோம். இந்த பசலை கீரை, கொடி பசலை இந்த மாதிரி நிறைய கீரைகள் நம்ம எடுக்கிறதுல அதுலலாம் விட்டமின் இ அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த மூக்கரட்டை கீரை அதுல பார்த்தோம்னா கிட்னிக்கு கிட்னி பிரச்சனை வந்தா கூட சரி செய்ய முடியும். கற்பூரவள்ளி, வல்லாரைக்கீரை இந்த மாதிரி நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உயிர் சத்துள்ள உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உள்ளுறுப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருவரோட உழைப்பிற்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். எல்லாருக்கும் சரிவிகித உணவுனா கூட ஒரே மாதிரி சாப்பிட தேவை கிடையாது. ஒருவேளை நம்ம ஒரு விழாவுக்கு போறோம் அப்படின்னா ஒரு நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிட்டுட்டா அப்படின்னா அடுத்த நேரம் நம்ம சாப்பிடாம கூட விட்டுறலாம். அப்பதான் அது செரிக்கிறதுக்கான நேரம் நம்ம கொடுப்போம். நம்ம சாப்பிடும்போது நம்ம மெதுவா உட்கார்ந்து கவனிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏப்பம் வரும். அதுதான் நமக்கு போதுமான உணவு. ஆனா இப்போ கீரை, காய்கறிகள் இந்த மாதிரி அதிகம் உயிர் சத்துள்ள உணவுகள் நம்ம சாப்பிடும்போது உடனே ஏப்பம் வரும். ஆனால் மாவுச்சத்துள்ள பொருட்கள் சாப்பிடும்போது வராது. அப்ப நமக்கு பத்தலன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த தேவையான சத்துகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல மன அழுத்தம் எல்லாம் இருக்கவங்க, உணர்வு நிலைகளுக்கும் உணவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. மன அழுத்தம் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. கசப்பு உணவுகள் ஒரு நரம்புக்கு நல்லது. புளிப்பு உணவு வாதம், பித்தம் இதுக்கெல்லாம் நல்லது. துவர்ப்பு உணவு ரத்தத்தை சுத்தம் செய்யும். அதே மாதிரி பூ வகைகளான வாழைப்பூ, வாழைக்காய், முருங்கைப்பூ, அகத்திப்பூ, ஆவாரம்பூ இப்படி எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம். கிடைக்காத பூக்கள்னா நம்ம அது தேன்ல ஊற வச்சு குல்கந்து மாதிரி கூட
நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்ட உடனே ஒரு இனிப்பு சாப்பிடணும்னு தோன்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி சரிவிகித உணவு சாப்பிட்டா நம்ம உணவே மருந்து அப்படின்னு வாழலாம். ஏன்னா எந்த உடம்பு சரியில்லைன்னு எந்த மருத்துவ மனைக்கு போனாலும் சரி, இல்ல சித்தா, ஆயுர்வேதா இப்படி எதுக்கு போனாலும் உணவ தான் மாத்த சொல்லுவாங்க முதல்ல. அதனால ஆரம்பத்துல இருந்தே நம்ம சரியான உணவு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மருந்தே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப அழகா முதன்முறை ஒரு சிறப்புரை குடுக்குறோம் அப்படிங்கிறது மாரி இல்லாம, ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களையும், தேவையான கருத்துக்களையும் ச கூறிய சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கியப்பேட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் இன்று நம் சபையில் வந்து சரிவிகித உணவு சாமுண்டீஸ்வரி அம்மா அவங்க ரொம்ப அழகா உரையாற்றினாங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாரா. நன்றி அம்மா. சாமுண்டீஸ்வரி அம்மாவங்க நிறைய கருத்துக்களை நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி கீரை வகையிலேருந்து பழம் காய்கறி அனைத்துமே ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. வீட்லேயும் அதுதான் செய்துட்ருக்காங்க, நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு. சரி, இது ஏன் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் இன்னைக்கு அம்மா அவங்க பேசியிருக்காங்க. ரொம்ப அருமையான விளக்கம். எங்க போனாலும், எங்க வெளியில போனாலும் இங்க என்ன கீரை இருக்கு, என்ன வெளியில என்ன இருக்காது, அப்படி இந்த முடக்கத்தான் கீரை அது இதெல்லாம் இது பண்ணி சேஃப்டி பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாம் எங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உணவே மருந்து அப்படின்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. அதை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை தான் இன்னைக்கு இவங்க அருமையா நமக்கெல்லாம் எடுத்து சொன்னாங்க. முடிஞ்ச அளவு அதை வந்து நம்ம வழிபடுத்தி முறைப்படுத்தி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. எல்லாத்துக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அப்போ அந்த சுவருங்கிறது உடம்பு. அந்த உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா தான் நான் எல்லாமே செய்ய முடியும். அந்த உடம்பு இருக்கணும், நமக்குள்ள அந்த மனசு இருக்கணும், எல்லாமே
நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் எல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மெல்லாம் சொல்கிற கருத்தை உள்வாங்கிட்டு இருக்கோம். இந்த முறையில் பார்க்க போனால் அரிய பெரிய கருத்துக்கள்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் இருந்தாலும் என்னை விட இந்த சமையலில் ரொம்ப ஈடுபாடாக செய்வாங்க. நான் சாப்பிட்றதோட சரி. அதனால உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு. பசி எடுத்தா சாப்பிடுவேன், தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பேன், ஓய்வு வேணும்னா தூங்கிக்குவேன், அவ்வளோதான். வேற எந்த இதுவும் எனக்கு வந்ததில்லை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஆவல். அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றி நடக்கணும். முக்கால் வயிறு சாப்பிட்டா போதும், கால் வயிறு காலியாக விட்டுடுவோம். இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஜீரண சக்தி நல்லா நடக்கும், உடம்பு மனசு அருமையாக இருக்கும். இதுதான் சொன்னாங்க. நன்றிகள் அம்மா. சாமுண்டீஸ்வரி அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. அதை அப்படியே உள்வாங்கி சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா சொன்னது அதை விட ரொம்ப அருமையா இருந்ததும்மா. நன்றிகள் அம்மா. இப்ப இந்த தலம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே உணவு கூட இன்னைக்கு பாருங்க கிடைச்சு போச்சு. இது அப்ப யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஆரோக்கிய பிரேட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா, நன்றிகள். இன்னும் நான் நிறைய பேசணும். சரி, நான் இதை விட முடிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த அறுசுவை உணவை உண்டு உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள் பெற்று முன்னோடி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. ஆரோக்கியமான உணவு, சரிவிகித உணவு சாப்பிடும்போது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பேசுறதோட பின்பற்றிட்டும் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சாமுண்டீஸ்வரி அம்மா இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியமான உணவு தொடர்பான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். சரிவிகித உணவு, நமக்கு தேவையான உணவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வாழணும், இயற்கையோடு இயைந்து வாழணும். அப்போ நாட்டு காய்கறிகளை தானே நம்ம உண்ணணும். ஆனால் நாம் நாட்டு காய்கறிகள் எடுத்துருக்கோம். பாவக்காயா, அதலக்காய், பழுவக்காய், இந்த மாதிரி சொரக்காய், பூசணிக்காய் எல்லாத்தையும் நாம் விரும்பி உண்கின்றோம். நான் இளைய தலைமுறைகளுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அவங்க எடுத்துக்க கொஞ்சம் பேர் தயங்குறாங்க. இப்போ வெள்ளரிக்காவும் கொய்யாப்பழம் இருந்தால் எடுத்துக்க யோசிப்பாங்க. அதே இது பீஸா, பர்கரு, கேக்கு, ப்ரெட்டு, பன்னு, நூடுல்ஸு, பாஸ்தா அந்த மாதிரினா உடனே சாப்பிட்றாங்க. எவ்வளவு சொன்னாலும் சிலர் அதை கண்டுக்கிறதே இல்லை. பின்னால் நோய் வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு. அம்மா, நீங்கள் ஒவ்வொரு உணவுலையும் என்னென்ன சத்து இருக்குது, எந்த அளவு எடுத்துக்கணும், எப்படி உபயோகப்படுத்தணும் எல்லாத்தையுமே அருமையாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கம்மா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 1000 கோடி நம்மக்கிட்ட இருந்து நம்ம வயிறார சாப்பிட முடியல அப்படின்னா உண்மைக்கே மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நோயோட அந்த வேதனையை நாம் தான் அனுபவிச்சு ஆகணும். அதனால எல்லாமே நம்மளுக்கு தேவை தான். அறிவு செல்வம், பொருட்செல்வம் எல்லாம் நம்மளுக்கு தேவை தான். ஆனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம்தாம்மா, மன ஆரோக்கியம்தான். இந்த ரெண்டுமே இன்னைக்கு நிறையா பேர்கிட்ட குறைவாக தான் இருக்குன்னு நான் பார்த்த அளவுக்கு சொல்கிறேம்மா. எங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நிச்சயமாக நாங்கள் கடைபிடிப்போம்மா, மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம்மா. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்களம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும்.
இன்னைக்கு ரொம்ப அழகா சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள் வந்து உணவே மருந்து, மருந்தே இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தே வந்து சாப்பிட்ற உணவே வந்து மருந்தா தான் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வருது. ஆனா, அம்மா ஒவ்வொன்லயும் எவ்வளோ சத்து இருக்கு, அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு விஷயமா சொன்னாங்க. அதுவும் இப்போ விந்தியா கௌரி அம்மா சொன்ன மாரி, நம்ம பழைய இருக்கவங்க இளம் தலைமுறையினர்கிட்ட வந்து இந்த சரிவிகித உணவும், சத்தான உணவு வந்து கொண்டு போறது ஒரு பெரிய சவாலா இருக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிற சுவை அப்படிங்கிறது அம்மா சொன்ன மாதிரி அந்த பாஸ்தா, பீஸா, நூடுல்ஸ் அதில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இணையான சுவை வந்து நம்ம உணவு ஒவ்வொன்றிலையும் அதில் இருக்கிற சுவைங்கிறத விட நம்மளுடைய உணவில் அறுசுவையும் இருக்குது. அதோட அருமையும் அதோட பெருமையும் நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கு தெரியல. அது நோய்வாய்ப்பட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து உணருது. ஆனால் அதை வந்து அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப ஒரு எல்லாருக்கும் இப்ப தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயங்கள் அம்மா வந்து குறிப்பிட்டாங்க. எனக்கு அப்படியே விஜயகௌரி அம்மா பேசுறாங்களா இல்ல சாமுண்டீஸ்வரி அம்மா பேசுறாங்களாங்கிற மாதிரி அப்படியே அம்மாவுடைய வாய்ஸ் அப்படியே அம்மாட்டே இருந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. பார்வதி தாயே வந்து நல்ல சோறு போட்ட மாதிரி. சோறு அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா அதுலயே நல்ல சோறு இருக்கு பாருங்க. நல்ல சோறு அப்படின்னா நிறைய சோறுன்னு அர்த்தம் வந்துடும். அது கிடையாது. உடம்புக்கு ஒத்து வரும்படியான சோறு. அதனால இந்த சோறுங்கிற வார்த்தையே வந்து நம்ம சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கான வார்த்தை. ஔவையார் வந்து எத்திசை செலினும் அத்திசை சோறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டாள் வந்து அம்பரமே தண்ணீரே சோறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சோறு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அள்ளி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவையும் அந்த தட்டு அப்படிங்கிற வார்த்தைய சொன்னாங்க. ஆனா அவங்க பிளேட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்கெல்லாம் தட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் சொல்லும்போது தட்டு எடுத்து வைங்கன்னு தான் சொல்லுவேன், பிளேட் எடுத்து வைங்கன்னு சொல்ல மாட்டேன். தட்டுல எப்படியெல்லாம் உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பா என்னன்னா தினந்தோறும் கீரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த உணவு முறையை சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்து கடைபிடிச்சாங்கன்னா நல்லது. இல்லைன்னா பின்னாடி நோய் வரும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, பின்னாடி போய் வரும்போது கூட சிக்கல் வருங்க. அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால இந்த உணவு முறையில ஒரு விழிப்புணர்வு. இப்ப நான் வந்து சேலம் மாவட்டத்துல பிறந்தேன். சேலத்துல சோளம் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம். ஆனா இன்னைக்கே கூட அங்க போனா அதெல்லாம் இல்லாம தான் இருக்கு. மீண்டும் அது மாதிரியான நிலை வந்து எல்லோரும் நல்ல உணவு பெறுவதற்கு சாமுண்டீஸ்வரி அம்மையார் அவர்களும் சரித்திரம் படைப்பும் இந்த தலமும் வழிகாட்டுவது அப்படிங்கிறது நலம் நலமறிய ஆவலுற்று செய்கிற முயற்சிக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து யாருன்னு சொல்லுங்க. நன்றிகளம்மா. நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பான கருத்துக்களை வழங்கிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றி. அடுத்தபடியாக அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. ஒரு வேண்டுகோள் ஐயா. ஐயா ராமச்சந்திரன் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டுன்னா, பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில். பாட்டு பாடுங்க ஐயா. சரி அம்மா. அம்மா அதை விட கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த பாட்டு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க முந்திக்கிட்டீங்க. சரி, நீங்க பச்சை கிளியவே பறக்க விடுங்க சார். நன்றி. நன்றிங்க. அம்மா இன்றைய சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
இன்று நம்மிடையே சரிவிகித உணவு தொடர்பாக அன்பு சகோதரி சாமுண்டீஸ்வரி, நம்முடைய அன்பு அம்மா, நமக்கு அனைவருக்கும் ஆசீர் வழங்கி கொண்டிருக்கும் அன்புக்குரிய அம்மா விஜயா அம்மா அவருடைய அன்பு சகோதரி, மன்னிக்கவும், அன்பு மகள் சாமுண்டீஸ்வரி அவர்களுடைய இன்றைய உரை. அதாவது, அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடுதுய்க்கும் ஆறு என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இந்த உணவு முறையை சரியாக பயன்படுத்தினால் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வான் என்பது பற்றி ரொம்ப அற்புதமாக எடுத்துரைத்தார். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பெரும்பாலும் நாம் காணக்கூடிய அதாவது இரவு எழுந்தவுடன் 2 மணி, இரவு 2 மணிக்கு கூட சென்னைக்கு போய் அங்கு பிரியாணி சாப்பிட்டு வருகிறேன் என்ற செய்தியை ஒரு இளைஞர் ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் நிலையில் சகோதரருடைய இந்த உணவு தொடர்பான இந்த விழிப்புணர்வு பதிவு அனைவருக்கும் பயனுள்ள வகையிலே இருக்கும். இதை பயன்படுத்தி செயல்பாட்டுக்கு இயன்றவரை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நம் உடலை பாதுகாப்போம். உணவே மருந்து. மருத்துவரிடம் உணவை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கற்பகமே முனையன்றி துணையாரம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவரே, அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவரே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவரே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவரே, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் எமை கண் பாரம்மா. அம்மா
கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலை வடிவாய் திகழும் நின் திரு கோயிலிலே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவரே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவரே, கற்பகமே உமை அன்றி துணையாரம்மா. நீயே கதி என போற்றும் எமை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அம்மா அம்மா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா ஒரு பாட்டு கேட்டாங்க, அர்த்தநாரி ஐயா ஒரு பாட்டு கேட்டாரு, கல்யாண சமையல் சாதம். அதே பாட்டு தான் நானும் நீங்க பாடணும்னு நினைச்சேன். அந்த பாட்டும் பாடினீங்க, கூடுதலாக பாட்டும் பாடினீங்க. அந்த கடைசியில அம்மா அப்படின்னு பாடும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிப்பா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. அருமையான பாடல்களுக்கும் வாழ்த்துக்கும் நன்றிங்கய்யா. அருள் சேவியர் சார் வணக்கம். அர்த்தநாரியா ஒரு நிமிஷம். ராமச்சந்திரன் சார் பிரசாதம் கொடுக்காமலே முடிச்சிட்டாரு. புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பார் அத கொடுக்கவே இல்லை. இன்னொரு நாள் தருவார். நன்றி. நன்றிங்க நன்றிங்க. வரிகள் நினைவுக்கு வரலைங்க. நன்றி நன்றி நன்றி. ஆமாங்க ஐயா, கோயில்ல போயிட்டு பிரசாதம் அது வாங்காம வந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அந்த அளவுக்கு கோயில்ல நின்ன மாதிரியே இருந்துச்சு கேட்கும் போது. நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அன்பு அக்கா சாமுண்டி தெரியாங்க சரிவிகித உணவு பற்றி அருமையான ஒரு அற்புதமான ஒரு உரை. நம்ம சாப்பிட்றோம், நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்னன்னு தெரிஞ்சு சாப்பிட்டு இருக்கோம், அது எல்லாமே அக்கு வேற ஆணி வேற, எந்தெந்த உணவுல என்னென்ன சத்து இருக்கு, எப்படி எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த மாதிரி இது எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு உரையை தெளிவா சொன்னாங்க. அவங்களுடைய உணவு ஒரு தடவை அம்மா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது அப்படியே அடடா மிஸ் பண்றோமே, எப்படா போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளவு வெரைட்டி, அவ்வளவு வெரைட்டி மெனக்கட்டு, அவ்வளவு காய்கறிகள், கீரை, சூப்பு அப்படி இப்படின்னு நிறைய அந்த தட்டுல இருந்தது. ஆசையா இருந்தது. வாழ்த்துக்கள் அக்கா. நீங்க இதை இப்பதான் அவங்க இத தொழிலா பண்றாங்க. இன்னும் அந்த அந்த இதனுடைய ஆரோக்கியமான உணவு இப்போதைக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா இப்ப உணவு பழக்க வழக்கங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா நோய்களுக்கும் சரி, மன மகிழ்ச்சி இல்லாமைக்கும் சரி, எல்லாமே அந்த உணவு பழக்கங்கள் தான். நம்ம உணவை சரி விகிதத்துல சரியான உணவை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா, நீங்க கடைசியா சொன்னீங்க, நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் தேவை இப்போதைக்கு. அதனால உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம் ரெண்டுமே ஆரோக்கியமான உணவுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சீங்க. வாழ்த்துக்கள் அக்கா, அருமையான ஒரு உரை. எனக்கு அந்த புரோட்டீன் மட்டும், புரதச்சத்து சொன்னீங்க இல்லையா, அந்த புரோட்டீன் அது இல்ல நான் கேள்விப்பட்டது சரியா என்னன்னு தெரியல. பட் நீங்க 60 கிலோ வெயிட் 60 கிலோ வெயிட் இருந்தா 60 கிராம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அது மட்டும் என்னன்னு தெரியல. அது மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் சொல்லுங்க. நீங்க 6 கிராம் சொன்னீங்க நினைக்கிறேன். 1 கிலோவுக்கு 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். நல்ல கீரைகள், பருப்பு வகைகள், நம்ம சிறுதானியங்கள், நம்ம நாட்டுல விளையிற, நம்ம இடத்துல விளையிற பயிர்கள், கிழங்கு வகைகள் எல்லாமே அந்த விழாவாரியா நீங்க சொன்னது சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் அக்கா, வாழ்த்துக்கள். உங்களுடைய உணவை நீங்க சொல்ல சொல்ல இந்த உணவை நம்ம டெய்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவ்வளவு நீங்க சொல்ல சொல்ல அதனுடைய முக்கியத்துவம் தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது. நன்றிகள் அக்கா. வாழ்த்து. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நர்மதா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்வளமுடன். இன்னைக்கு
சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. இன்னைக்கு உரை ரொம்ப சூப்பரா கொடுத்தாங்க. அவ்வளோ அற்புதமா இருந்தது அவங்களோட உரை. அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதும் கூட. நான் பேசுறப்போ அம்மா தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றப்பதான் பொண்ணுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம அம்மா எந்த அளவுக்கு இந்த ஹெல்த்தியா இருக்காங்க, இந்த வயசே சொல்லக்கூடாது, 16 வயசு போல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பொண்ணோட சமையல் தான் அப்படிங்கறதுல புரிஞ்சுக்க முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றிகள் கண்ணா பல. நீங்க அடிக்கடி தளத்துக்கு வரணும், வந்து எல்லாத்துக்கும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு இதையும் ஏற்படுத்தி கொடுக்குற சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நீங்க வந்து தினம் பேசணும். இத நாங்க எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிகள் கண்ணா. வாழ்த்துக்கள் கண்ணா. நான் கும்பிடுற பண்ணாரி அம்மனும் பெருமாளும் என்னன்னைக்கு உங்களுக்கு துணை இருக்கட்டும். ரொம்ப நன்றி குட்டிமா. வணக்கம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. பவளமணிமா வணக்கம், நீங்க பேசலாம். பவளமணிமா கை உயர்த்தினாங்க, எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் விட்டு விட்டு வருது, பொறுத்து கொள்ளவும். வேற யாருக்காவது? பவளமணிமா நீங்க பேசலாம். ஆ, 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இந்த மாதிரி உணவு வந்து எல்லாருக்கும் எல்லாரும் இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாம். உணவு மனசு உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி உணவு எடுத்தாலே அவங்க சொன்ன மாதிரி வராது, எரிச்சல் வராது, நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. அடிக்கடி வந்து பேசுங்க. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி. விஜயமா இன்னைக்கு ஆரோக்கிய பிரகாஷ் அவருடைய மகள் பிரசிலா உங்களுடைய பிறந்த நாள். உங்களுடைய வாழ்த்து. பேருங்க ஐயா, பேர் தெரிய பிரசிலா. தெரியுது. பிரிசில்லா. இன்னொரு தடவை சொல்லுங்க. பிரிசில்லா. பிரிஸ்கில்லா. ஓகேம்மா. ஐயா சொல்லவே இல்லை. நன்றிகள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு அம்மா பிரிசில்லா அம்மா அவர்களும் அவர்கள் தந்தை தாயும் குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர் கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இன்னொன்னு நான் மறந்துட்டேன். அம்மா நர்மதா அம்மா சொன்னாங்க, அவங்க பொண்ணு வந்து இன்னைக்கு காலேஜ் எல்லாம் என்னன்னு இதெல்லாம் செய்ய இன்னைக்கு தாம்மா முதல்ல அடி எடுத்து வைக்கிறாங்க, எங்க பொண்ணை வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. மறந்துட்டேன். மஞ்சு பார்கவி அம்மா அவங்களும் அவங்க குடும்பமும் அவங்க செய்யற தொழிலும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் எடுத்த காரியம் எல்லாம் சீரும் சிறப்பமா நல்லா முடியுமா. இரையாற்றல் எப்பவும் உங்களுக்கு துணை இருப்பார். வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிங்கம்மா. பிரிசில்லாவுக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். மஞ்சு பார்கவி அவர்கள் அடியெடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகள். நான் மறந்துடுறேன்னா உங்களையெல்லாம் நான் தனியா நினைக்கிறதே இல்லைம்மா. நீங்க எல்லாருமே எனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நானே வாழ்த்துற மாதிரி ஒரு இது வருது. அப்ப நீங்க எல்லாரும் இன்னக்குள்ளதான் அந்த உணர்வு எனக்கு வருது. நம்ம தளத்துல இருக்கிற அத்தனை பேரும் இணைந்து அவங்கள எல்லாம் வாழ்த்துவோம். நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்திட்டோம்மா. நன்றிகள் அம்மா. எனக்கு இது உறுத்தலாவே இருந்ததுமா. நன்றிங்கம்மா. நீங்க வாழ்த்தும் போது நிச்சயமா எல்லாரும் மனதார எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தினோம்மா. நீங்க வாழ்த்தும் போது எல்லோருமே வாழ்த்துற மாதிரி. நன்றிங்கம்மா. அம்மா, ஐயா நீங்க பேசுங்க. அன்பு குழந்தை பிரசில்லா அவர்கள் அவருடைய தந்தையாரை போன்றே சமூகத்திற்காக சேவையாற்றி நல்ல ஞானம் பெற்று உயர வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அந்த சகோதரி, நமது தளத்தில் உள்ள சகோதரியுடைய அந்த குழந்தையுடைய கல்வியும் வளமுடன் இருக்க வாழ்த்துகிறோம். நன்றி. அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிங்கய்யா. நன்றி அனைவருக்கும். நன்றிங்க அன்பு சொந்தங்களே, சொல்லரங்க சொந்தங்களே. உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிரும் நிச்சயமாக குழந்தையின் எதிர்காலத்திற்கு நிச்சயமாக ஒரு வழித்துணையாக, வழிகாட்டியாக என்றென்றும் வரும். மகள்கள் அதிகாரமாக இன்றைய பொழுது கரைந்துள்ளது. அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்களுடைய மகள் சாமுண்டீஸ்வரி அவர்களுடைய உரை இன்று மஞ்சு பார்கவி அவர்கள் சார்ந்தும் இன்று வாழ்த்துக்கள் பகிரப்பட்டது. அதோடு சேர்த்து பிரிசில்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பகிர்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அர்த்தநாரி ஐயா, நீங்க பேசலாம். நன்றி. இல்ல, நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னா, இந்த மக்கள் பேரு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது 7வது அதிகாரம். அதுல 8வது திருக்குறள் இருக்கு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கிய பிரிட்டோ அவருடைய மகள் அவரை விட அறிவாளியாக, அதே நேரத்துல இந்த உலகத்துக்கு பயன்படுகிறவர்களாக வர வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி மஞ்சு பார்கவி அவர்கள் முயற்சியோடு அவருடைய செயல்பாடுகளை தொடங்க வேண்டும். ஏனென்றால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது. அதுவும் இந்த மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களும் தெற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களும் சேலம், கோயம்புத்தூர், ஊட்டி அதில் இருக்கிறவங்க, அப்புறம் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எம்ஆர்டிகேன்னு சொல்லுவோம். இதில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய உழைப்பாளிகளா இருப்பாங்க. அதன் அடிப்படையில் எல்லோருமே வாழணும். இந்த இருவரும் வலிமை பெற்று வாழ வேண்டும். ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதனால அந்த வாழ்வதற்கான வலிமையை, வாழ வைப்பதற்கான வலிமையும் பெற வேண்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. சாமுண்டீஸ்வரி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிரலாம். வணக்கங்கம்மா. சாமுண்டீஸ்வரி. சந்தோஷமா இருக்கு. எனக்காக என்னோட கருத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் ஐயா, அந்த புரோட்டீனில் இருக்கிற ஒரு கான்சிக்வன்சஸ் சொன்னாங்க, அதை நான் திருத்திக்கிறேன். கற்பவழி அம்மா, பவழமணி அம்மாலாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்ட பேசக்குள்ளதான் அவங்க ஃபோன் பண்ணாலே ஒரு பெரிய ஒரு விருந்தே படைக்கிற மாதிரி இருக்கும். பவழமணி அம்மா சொல்லக்குள்ள நம்ம இது வச்சு அது வச்சு அது சொன்னக்குள்ளே டைரெக்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நன்றிங்கம்மா. நர்மதா அம்மாவுக்கும் நன்றி.
ஐயா அருள் சேவியர் ஐயா அவர்களுக்கும், இந்தியா அம்மா, ரேவதி அம்மா, அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஏதோ நான் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் அதை முழுமையாக கொடுத்துருக்கேன்னா என்னங்கிறது தெரியல. நான் இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, என்னால் நேரம் கருதி முடிச்சிட்டோம். இன்றைக்கி எல்லோரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இன்றைக்கி காலையில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது மாதிரிலாம் செய்ய முடியுமா, டைம் இல்லை அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். டைம் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் தான். ப்ரோக்ராம் பண்ணால் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். அதுக்குண்டான விழிப்புணர்வு மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கி காலையில் கம்பு ரொட்டி, கடலையில் நிலக்கடலையில் சட்னி, சோயாபீன்ஸில் சுண்டல், பட்டர் கார்லிக் வெஜ் அப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டு அது ஒரு வெஸ்டர்ன் சைடில் ஒரு காயின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு காய். அப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு, வெள்ளை பூசணிக்காயில் சாலடு, புதினாவில் பீடா. இதுதான் இன்றைக்கி உண்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வெறுப்பேற்றுறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி உண்டான உண்மையிலே எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு இதுதான். எல்லாரும் வாங்க. எல்லாரோட வாழ்த்துரைக்கும் நன்றி. எல்லாரும் பேசக்குள்ளே சரி இன்னும் நல்லா நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆவல் இருக்குது. பார்ப்போம், இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுவே நடக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. பங்கேற்பாளர் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க சாமுண்டீஸ்வரி. கல்யாண சமையல் சாதம் பாடல் தான் கேட்டோம். அப்படியே சாதமே கண் முன்னாடி அந்த சமையலே வந்த மாதிரி இருந்துச்சு. நிச்சயமா இந்த மாதிரி உணவு வகைகள், உயிர்ச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள், சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அதற்கான நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் தினமும் எப்படி அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சரிவிகிதமாக எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு சொன்ன சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. ராம்ஜி அவர்கள் வணக்கம் தெரிவிச்சிருக்காரு எல்லோருக்குமே, மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சிறப்பு விருந்தினர் ஆசிரியர் சங்கர் அவர்கள் நம்மிடையே இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5 4 3 2 1 நன்று.